இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அதுவும் ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அப்டேட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஃபாதர்ஸ் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஃபாதர்ஸ் நேமை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ஆன்லைனில் அப்லோடு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்மளால் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து தேவை கிடையாது. உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் உங்களோட ஃபாதர்ஸ் நேமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களோட அப்ரூவல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்ரூவ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எம்ப்ளாயர் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகி தான் நமக்கு வந்து அப்ரூவ் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கும் ஃபார்வர்ட் ஆகாது, பிஎஃப் ஆஃபீஸ்க்கும் ஃபார்வர்ட் ஆகாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஓடிபி, நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி என்டர் பண்ணக்கூடிய ஓடிபியை யூஸ் பண்ணி அது வந்து கரெக்ஷன் ஆயிரும். ஸோ இப்போ அதை உங்களுக்கு நான் லைவாகவே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎனை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இதில் வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கெட் டீடைல் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபாதர்ஸ் நேமை வந்து உங்களுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக காமிக்கிறேன். இதில் வந்து ஃபாதர்ஸ் நேம் வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபாதர்ஸ் நேமுக்கு நேர் கொடுத்துருக்கக்கூடிய எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் இனிஷியல் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து அந்த ஸ்பெல்லிங்கில் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஃபாதர்ஸ் நேமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களோட ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட ஆதார் கார்டில் வந்துட்டு கரெக்டாக இல்லை, இந்த யூஏஎன்ல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அப்டேட் வந்து பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் டீடைல் வந்து காமிக்கும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருந்து உங்களோட யூஏஎன்ல தப்பாக இருந்தால் மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னோட ஃபாதர்ஸ் நேமை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமில் எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த நேமை டிலேட் பண்ணிட்டு நான் நியூ நேம் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நியூ நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆதார் கார்டில் இருந்தால் மட்டும்தான் அப்டேட் ஆகும், இல்லைனா மிஸ் மேட்ச் அப்படின்னா வந்து எரர் காமிக்கும். இப்போ இது மாதிரி வந்து நீங்களும் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இதை வந்து அப்டேட் வந்து பண்ணல அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஃபாதர்ஸ் நேம் வந்து வேற எந்த டாக்குமெண்ட்ல கரெக்டா இருக்குதோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்து வருவோம். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண சொல்லாது, டைரக்டா உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஏஎன்ல இருக்கிற நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய நேம் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது ஆதார் பேஸ் ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுக்கும்போது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் உங்களோட ஆதார் கார்டில் இப்போ நான் என்டர் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு இருந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். இல்லைன்னு வைங்களேன் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வந்து வந்துடும். அப்போ வந்து இது கரெக்ஷன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கும், பட் யூஏஎன்ல தப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபாதர்ஸ் நேம் சேஞ்சஸ் ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. இமீடியட்டாகவே வந்து சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் வந்து பாருங்க அப்ரூவ்டு பை மெம்பர் அப்படின்னு வருது. மெம்பர்னா யாருன்னா நம்ம தான். ஸோ நம்ம யார் கரெக்ஷன் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து பிஎஃப் மெம்பர் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளோட கம்பெனி ஹெச்ஆர் வந்து அப்ரூவ்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸ், அதாவது பிஎஃப் ஆஃபீஸ் அப்ரூவ்ட் வந்து பண்ணணும். அப்புறம் தான் சேஞ்சஸ் ஆகும்.
பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாகவே சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் மட்டும் டேட்டாஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லையோ இல்லை நேமே வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆன கண்டிஷன்லேயே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டும் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல. எனக்கு வந்துட்டு இப்போ ஃபீமேல் யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் இல்லாதனால நான் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஸோ அவங்க அதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.